வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவமைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் நிறைய மருத்துவமைகள் கருவேப்பிலையில் இருக்கு. கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால பதார்த்தங்கள்ல, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிடணும். இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்க. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி கொண்டது. இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்கு கருவேப்பிலை. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பல நோய்களை கருவேப்பிலை தான் குணப்படுத்துது. அது என்னென்ன நோய்களை கருவேப்பிலை குணப்படுத்துது, கருவேப்பிலையுடைய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கும் கருவேப்பிலை ஒருவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடிய கருவேப்பிலை நல்ல கொழுப்போடைய, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்போடைய அளவை உயர்த்தி LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி பெருந்தமணி தடிப்பு மற்றும் இதய நோய்கள் இருந்து உங்களை பாதுகாக்குது. ஸோ அதனால கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கருவேப்பிலையை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமானத்தை அதிகரிக்கும் கருவேப்பிலையினுடைய நன்மைகளில் மிக முக்கியமான ஒன்று அது செரிமானத்திற்கு உதவும் அப்படின்றது தான். இப்போ பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள்லாம் செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலையும் தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், அஜீரணம் சார்ந்த, செரிமானம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க விரைவாக குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுப்பதற்கு, செரிமானத்தை ஆரோக்கியமாக தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு நீங்க கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முடி வளர்ச்சியை கருவேப்பிலை துரிதப்படுத்தும். சேதமடைந்த கூந்தலுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல கருவேப்பிலை சிறந்து விளங்குகிறது. இந்த கருவேப்பிலை மெல்லிய முடித்தண்டுக்கு வலுவூட்டும், அதாவது நம்மளுடைய அந்த முடிகளுக்கு வந்து ஸ்ட்ராங்கு கொடுக்கும். பொடுகு பிரச்சனையும் தீர்க்கும். பேன் பிரச்சனையும் நமக்கு இந்த கருவேப்பிலை தான் தீர்க்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பொடுகு பேன் பிரச்சனை தீர்வதற்கு கருவேப்பிலை அரைச்சி உங்களுடைய தலையிலும் பூசலாம். இது மாதிரி நீங்கள் சேதமடைந்த கூந்தலுக்கு சிகிச்சை கொடுத்து வலுவூட்டுவதற்கு, கூந்தலை கருகருவென்று வளர வைக்கிறதுக்கு, முடி வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கு நீங்கள் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது. கருவேப்பிலையில கரோட்டினாய்டு கொண்ட விட்டமின் ஏ நிறைந்திருக்கு. இது கார்னியா பாதிப்பு ஏற்படுவதை குறைக்குது. விட்டமின் ஏ உடைய குறைபாடு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்ன்றது தெரியுங்களா? இரவு குருட்டுத்தன்மை, பார்வை இழப்பு போன்ற கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு கருவேப்பிலை தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு அப்பப்போ கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம். எடை இழப்பை ஊக்குவிக்கிறது கருவேப்பிலை. எடையை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை சிறந்த தேர்வாக உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு பெஸ்ட் ஃபுட்டா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை வெளியேற்றுவதற்கு கருவேப்பிலை சிறந்த ஒரு உணவாக இருக்கு. இப்ப கருவேப்பிலை ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கொலஸ்ட்ராலோட எண்ணிக்கையை குறைக்க உதவும் அப்படின்றத மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இது உடல் பருமனையும் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ உங்களுடைய உடல் பருமன் முன்னாடியே வந்து அதிகமாகாமலும் நீங்க தடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் எடையும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் நீங்க கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கருவேப்பிலையை நீங்க வழக்கமாக உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்வதன் மூலமாக மாதவிடாய் பிரச்சனைகள், கோனோரியா, வயிற்றுப்போக்கு மற்றும் அதை சார்ந்த வழிகளை வந்து குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய ரத்த ஓட்டத்தை வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்க உங்களுடைய உணவுகளில் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். காயங்களை குணப்படுத்தும் கருவேப்பிலையினுடைய பேஸ்ட்டை நீங்க வந்து காயம் ஏற்பட்ட தடவும் போது, அல்லது காயங்கள், சொறி, கொதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள், லேசாக இருக்கக்கூடிய தீக்காயங்கள் இங்கெல்லாம் தடவுனீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய, அந்த சைடு எஃபெக்ட் விளைவிக்கக்கூடிய கிருமிகள், தொற்று நோய்களையுமே அகற்றிடும். இந்த தீக்காயங்கள் உங்களுக்கெல்லாம் இது போன்ற காயங்கள்லாம் குணப்படுத்தப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை வந்து அரைச்சி அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம். கருவேப்பிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை தணித்து உடல் சூற்றை ஆட்டும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது.
குமட்டல், சீதபேதியால் உண்டாகி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல்லாம் கருவேப்பிலைக்கு இருக்கு. வாந்தி, நாக்கு ருசியற்று போதல், வயிற்றோட்டம், சாப்பிட்டவுடன் மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி ஆகியவற்றை கருவேப்பிலை குணப்படுத்தும். கண்கள் ஒளி பெறுவதற்கும் முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமான எழில் பெறுவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலை சாறு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை உங்களுக்கு பலப்படுத்துது. பத்திய உணவு முறையில் சாப்பிடுபவங்க கருவேப்பிலையை துவையல் மாதிரி சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கண் ஒளி குன்றாமல், நரை திரை இல்லாமல் என்றும் நீங்கள் இளமை பொலிவோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை அருமருந்தாக இருக்கு. அரோசிகம் அப்படின்றது ஒரு நோய்ங்க மக்களே. அரோசிகம் அப்படின்னா எந்த ஒரு உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்டாலும் அது டேஸ்டாகவே, ஒரு சுவையாகவே தெரியாது. ஏதோ மண்ணு போல நீங்கள் சாப்பிட்றது போல இருக்கும். சுவை அறிய முடியாமல் இருக்கிறது தான் அரோசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய நாக்கில் ருசி அறியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போகிறது தான். இதை போக்குறதுக்கு கருவேப்பிலை துவையல் உங்களுக்கு நல்லா பயன்படும். இதுக்கு நீங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அம்மியில் சுத்தம் பார்த்து அந்த அம்மியில் வச்சுட்டு நீங்கள் தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் அது கூட சேர்த்து மைய துவையல் மாதிரி அரைச்சிட்டு அப்பப்போ உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நாவில் ருசி அறியக்கூடிய தன்மை ஏற்படும். கருவேப்பிலையை நீங்கள் நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளிச்சிங்கன்னா முடி உங்களுக்கு நன்றாக கருகருன்னு வளர ஆரம்பிக்கப்படும். இப்போ முடி உங்களுக்கு அந்த கொட்டுறது போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை நீங்கள் அம்மியில் மைய அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸை விட்டுட்டு கலக்கி அப்பப்போ நீங்கள் சாதத்தை சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான நோய்களுமே வராது. விட்டமின் சி என்னும் உயிர் சத்து கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் இதன் மூலமாக அதிகரிச்சிக்கலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் உறுதி பெறும் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையை துவையல் மாதிரி எடுத்து சாப்பிடும்போது. அப்புறம் பைத்தியம் தெரிய புத்தி சுவாதனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய எல்லாம் புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி அவங்களுடைய அறிவில் தெளிவை உண்டாக்குவதற்கெல்லாம் கருவேப்பிலை நல்லா பயன்படுத்தப்படும். ஸோ அந்த மாதிரி சித்த மருத்துவ முறையில் கருவேப்பிலை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்களும் இது போன்ற நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்மள பல பேர் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளில் அவங்க சேர்த்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்க மாட்டாங்க. கருவேப்பிலை வெறும் மணத்துக்காக மட்டும்தான் போடுவாங்க, அல்லது ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் அந்த கருவேப்பிலை உணவுகளில் சேர்த்து சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் அது போல் இருக்காதீங்க. கருவேப்பிலை இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடிய பல நோய்களை முன்னாடியே குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கிறதால இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். நம்ம அதிகமான முறைகளில் பணத்தை செலவு பண்ணி நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துறதை விட இயற்கையாகவே முன்னாடியே நோய்களை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்றதால கருவேப்பிலையை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.